இந்த பூமியில மனுஷங்கிற போர்வையில அரக்கன்களும், அயோக்கியன்களும் தான் அதிகமா திரியிறாங்க. இவனுங்க கிட்ட நம்பளாலேயே தப்பிக்க முடியாது. பாவம் இந்த அஞ்சறிவு ஜீவன்கள் என்ன பண்ணும்? ஒவ்வொரு சீசனுக்கும் எல்லா ஸ்ட்ரீட்லயுமே நாய் குட்டி போடும். அது மாரி தான் எங்க வெள்ளச்சி போட்ட அந்த 5 குட்டிங்க தான். அந்த 5 குட்டியில இருந்த ஒரு குட்டி தான் எங்க ஸ்கூபி. மத்த 4 குட்டிய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்கூபி மட்டும் தான் எங்க கூட இருந்தான். வெள்ளச்சியோட அம்மாவுக்கும், அவளோட குட்டி இன்னொரு குட்டிக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக மாநகராட்சியில் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி அமுச்சு விட்டோம் காசு கொடுத்து. அப்போ ஸ்கூபி தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம். அவனும் எங்கள் வீட்டில் தங்கி ஒரு மெம்பராக இருக்க ஆரம்பிச்சிட்டான். நைட்டு வந்துடுவான் கதவு திறக்க சொல்லி. காலையில் எழுந்திரிச்சதும் கதவை திறந்து விட்டா வெளியே போயிடுவான். இப்படியே டே அண்ட் நைட் இப்படியே எங்கள் வீட்டில் ஒரு 1 மந்த் கிட்ட அப்படியே எங்கள் வீட்டிலே செட்டில் ஆகிட்டான். காலையில் கதவு திறந்தா அவனே கதவு திறக்க சொல்லி கையை கொடுத்துட்டு கிளம்பி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வெள்ளச்சியும் ஸ்கூபியோட அக்காவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூபி காலையில் வெளியே போயிடுவான். ராத்திரி மட்டும் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்குவான். இவனோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா காலையில் எந்திரிச்சு போய் அவங்க அம்மாவை